மெக்கானிக்ஸில் தேர்ட் யூனிட் ப்ரொஜெக்டைல்ஸ் டைனமிக்ஸில் பார்க்குறோம். பாருங்கள் இந்த செக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கட்டு. We shall consider motion of a particle projected into a air in any direction and with any velocity. Such a particle is called a projectile அப்படின்ட்டுருக்காங்க. கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். We shall consider a motion of a particle projected into the air in any direction and with any velocity. ஒரு பால் எடுத்துக்கோங்க, ஒரு பாலை ஒரு டைரெக்ஷன்ஸில் த்ரோ பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுதான் அந்த பால்ன்றது அந்த இடத்துல பார்ட்டிக்கல்ன்றது, ஓகே. அதை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதில் இன் டு த ஏர் இன் எனி டைரெக்ஷன்ஸ் அண்ட் வித் எனி வெலாசிட்டி. சச் எ பார்ட்டிக்கல், ஓகேங்களா. அந்த பார்ட்டிக்கல்ன்றது நம்ம பால்னு இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டைல் அப்படின்றாங்க. அந்த பார்ட்டிக்கல் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டைல். உள்ள ஜஸ்ட்டு ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் த்ரோ பண்ணதில் அந்த இதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டர்ன்றது. வித் எனி டைரெக்ஷன்ஸ் வித் எனி வெலாசிட்டியோட, ஓகே. பாருங்கள், இந்த பொசிஷன்ஸில் இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. இப்போ இதில் என்ன இருக்கும், இதுதான் வெலாசிட்டின்றது, ஓகே. இந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம். அப்போ இது அந்த பார்ட்டிக்கல் அட் தட் டைம் டீயில், ஓகேங்களா. மேபி இன் செகண்டில், ஏன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஒரு இதை த்ரோ பண்ணுறோம்னா அதை செகண்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க, ஓகே. அப்போ ஒரு பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணுறோம் வித் எனி டைரெக்ஷன்ஸ் வித் எனி வெலாசிட்டியோட, ஓகேங்களா. இந்த பீன்றது அட் த டைமில் அந்த பார்ட்டிக்கல் அந்த ட்ராஜெக்டரியில் இருக்கும்போது, ஓகேங்களா. பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. Two forces that act on the projectile are its weight and the resistance of the air. இப்போ ஒரு பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கலுக்கு என்ன இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும். அது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அது ஏரில் த்ரோ பண்ணுறதுனால அந்த ஏர் வந்து அந்த பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் பண்ணும். அதை தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ பார்ட்டிக்கலில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வெயிட்டு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் சிம்பிளிசிட்டி வி சப்போஸ் த மோஷன் டு டேக் த பிளேஸ் within such a moderate distance from the surface of the earth that we can neglect the variations in the acceleration due to gravity. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டிக்கல் அந்த எர்த்தில் இருந்து அந்த சர்ஃபேஸ் மேலே த்ரோ பண்ணுறீங்கன்னா, அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி, ஓகேங்களா. கிராவிட்டி என்ன செய்யும், டுவர்ட்ஸ் எர்த்தை நோக்கி அந்த பார்ட்டிக்கலை புல் பண்ணும். அதில் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காதுன்றாங்க. அதனால் நீங்கள் இந்த கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பாருங்கள். For simplicity, we suppose the motion to take the place within such a moderate distance, ஓகேங்களா, from the surface of the earth that we can neglect the variations in the acceleration due to gravity. Okay, next பாருங்க. This means that g and the gravity தான் இங்கே g மெஷர் பண்ணுறாங்க. acceleration of the gravity g ன்னு சொல்கிறாங்க. This means that g may be considered to be a constant in the magnitude throughout the motion of the projectile. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அப்போ ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் அந்த கிராவிட்டி என்ன செய்யும், அந்த வெயிட்டை, அந்த பார்ட்டிகளோட வெயிட்டை கண்டிப்பாக புல் டவுன்வர்ட்ஸ் இருக்கும். அது வந்து என்ன இருக்கும், இந்த கிராவிட்டி கண்டிப்பாக என்ன செய்யும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட்லி, we shall neglect the resistance of the air and consider the motion to the take place in vacuum. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பார்ட்டிக்கலை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா ஏரில் த்ரோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். சப்போஸ் வேக்யூம் பிளேஸ், அங்கே ஏர் இருக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்,
ஏரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? ஒரு பார்ட்டிக்கலை ஏரில் த்ரோ பண்ணால் தான் உங்களுக்கு ஏரோட என்ன இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரிஃப்ளெக்ஷன் அதில் ஆக்ட் ஆகுன்னு சொல்லலாம். சப்போஸ் ஏரே இல்லாத ஒரு வாக்கம் பிளேஸில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. நெக்லெக்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஏர்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். The following terms are used in connections with projectiles. என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, the angle of projection is the angle that the directions in which the particle is initially projected makes with the horizontal plane through the point of projection. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொசிஷன்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஏன்னா அந்த பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அது அப்போ த்ரோ பண்ணும்போது அந்த ட்ரஜெக்டரின்றது அந்த பாத்து, ஓகேங்களா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அது ஹரிஜாண்டலோடு மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அது ஆல்ஃபான்னு வைப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்றது. புரிஞ்சுங்களா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்ட்டு டயக்ராமில் பாருங்கள், இந்த மெஷர் பண்ணியிருக்காங்களா, இந்த பாயிண்ட்டிலேருந்து பார்ட்டிக்கல் அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ஹாரிஜாண்டலோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். The velocity of projection is the velocity with which the particle is projected. வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னென்னா, அந்த பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. அதை வந்து டயக்ராமில் எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யூன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த யூன்றது தான் வெலாசிட்டின்றது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டி என்னவாகும், அந்த ட்ரெஜெக்டரியில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த யூன்றதானது வெலாசிட்டின்றது அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில், அதனால தான் அது வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Trajectory is the path which the particle describes. என்ன சொல்கிறாங்க, trajectory is the path, nothing but இந்த இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பால் அந்த பார்ட்டிக்கல் த்ரோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா, ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது போகிற அந்த பாத்து தானது, இதுதான் இந்த பாத்து தானது ட்ரஜெக்டரின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரேஞ்ச். The range on a plane through the point of projection is the distance between the point of projection and that point where the trajectory meets the plane. என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஞ்சுன்றது நத்திங் பட் அந்த பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்லேருந்து ரீச் ஆகுது பாருங்கள், அந்த பாயிண்ட் வரையும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. வேறு சொல்ல சொன்னது புரிஞ்சுங்களா? அப்போ ரேஞ்சுன்றது என்னது, இதுதான் அந்த ரேஞ்ச். இந்த டிஸ்டன்ஸ் தான் அதோட ரேஞ்ச். இந்த பாயிண்டில் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த பாத் வந்து என்னது, அந்த ட்ரெஜெக்டரி வந்து திரும்பவும் என்ன செய்யுது, அந்த ஹாரிஜாண்டலோட மீட் பண்ணுது. அந்த பாயிண்டில் வந்து புல் டவுன் ஆகி கீழே வந்துடுதுல்ல, ஓகேங்களா, அது வரை இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் அது ரேஞ்சுன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டைம் ஆஃப் ஃப்ளைட். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைம் ஆஃப் ஃப்ளைட் நத்திங் பட் என்னது, அந்த ரேஞ்சோட டிஸ்டன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்டில் ரீச் ஆகுது பார்த்தீங்களா, அது வரையும் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஆகக்கூடிய அந்த டைமிங் தான் என்ன சொல்ல போகிறாங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட். வேணால் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்கட்டு. The time of flight is the interval of time that elapses from the instant of projection till the instant when the particle again meets the horizontal plane through the point of projection. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அந்த பார்ட்டிக்கலை, திரும்ப அது ஹரிஜாண்டலோட இந்த பாயிண்ட்லேருந்து மீட் ஆகுதுல, இதுவரை இருக்கக்கூடிய அந்த திரும்ப ஹரிஜாண்டலோட மீட் பண்ண வரையும் இருக்கக்கூடிய அந்த டைமிங் தான், அதை தான் என்ன சொல்கிறாங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அதில் வரக்கூடிய என்னென்ன பிரின்சிபல்ஸ்னால் அதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது பாருங்கள். டு டிஸ்கஸ் தி மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் வி கன்சிடர் த ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி மோஷன் செப்பரேட்லி. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஹரிஜாண்டல் வெர்டிக்கலாகவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஹரிஜாண்டலாகவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதை தான் அங்கே காம்பனன்ட்னு சொல்கிறாங்க.
அதை பற்றின டெஸ்கிரிப்டிவ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். We consider the horizontal vertical components of the motion separately. The only force acting on the projectile is gravity and this act vertically downwards. இப்போ இதுதான் அந்த பார்ட்டிக்கல்னு வச்சுங்களேன். அந்த பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதில் ஆக்ட் ஆகிறது வெயிட் அதர் தென் தட் வெர்டிக்கல் டவுன்வர்ட்ஸாக எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா கண்டிப்பாக கிராவிட்டி மட்டும்தான் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரும்ப சொல்கிறேன், இந்த பார்ட்டிக்கல் ஒரு பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் வெயிட்டுன்றது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஆனால் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் எந்த ஃபோர்ஸ் ஆக்டும்னா அதோட கிராவிட்டி மட்டும்தான் அதில் ஆக்ட் ஆகுன்றாங்க. The only force acting on the projectile is gravity and this vertically downwards இருக்குங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். Hence, by the physical independence of force, it has no effect on the horizontal motions of the particle. என்ன சொல்கிறாங்கன்னா, physical independence of force, it has no effect on the horizontal motion of the particle. அதாவது ஒரு பார்ட்டிக்கலை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் த்ரோ பண்ணாமல் ஹரிஜான்டல் ஷேப்ஸில் நீங்கள் ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கலை டவுன்வர்ட்ஸ்லேயே, நாட் டவுன்வர்ட்ஸ், ஹரிஜான்டல் ஷேப்ஸில் த்ரோ பண்ணுறீங்க. இந்த ஷேப்ஸுக்கு பேர் ப்ரொஜெக்டலு. இப்படி த்ரோ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உருட்டி விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன இருக்காது உங்களுக்கு, இட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஹரிஜான்டல் மோஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல். அந்த இடத்துல கிராவிட்டிக்கான எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ த ஹரிஜான்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன இருக்கும், ஹரிஜான்டல் வெலாசிட்டி மஸ்ட் பி கான்ஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த மோஷன்ஸ். ஜஸ்ட் அந்த இதை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க ஹரிஜான்டல் லைன்லேயே உருட்டி விட்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன இருக்க போகுது, உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, as there is no forces to cause any accelerations in that directions. இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னு வச்சுங்களேன். ரோட்டில் ஒரு கார் போய்கிட்டுருக்கு. ஓகே, அது நீங்கள் பிரேக் அடித்தா தான் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகும். அந்த பிரேக்குன்றது அந்த இடத்துல ஆக்சிலரேஷன்றது. பிரேக் அடிக்காமல் போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்க போகுது. அதுதான் இங்கே வெர்டிக்கலி வெலாசிட்டி, not vertically, horizontal velocity remains constant throughout their motions as there is no force cause any accelerations in the directions அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள். on the other hand, the weight of the particle acting vertically downwards at the same times நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பார்ட்டிகளோட வெயிட் என்ன இருக்கும், கண்டிப்பாக வெயிட் எப்பயுமே என்ன இருக்கும், புல் டவுன் தான் பண்ண போகுது. அது வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் தான் இருக்க போகுது. will have its full effect on the vertical motions of the particle. On the other hand, the weight of the particle acting vertically downwards will have its full effect on the vertical motions of the particle. அதோட எஃபெக்ட் என்ன இருக்க போகுது, வெர்டிக்கல் மோஷன்ஸில் தான் இருக்க போகுது. அதுதான் வெர்டிக்கல் மோஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஓகே, the weight mg act vertically downwards on a particle of mass m will produce an acceleration g vertically downwards. அந்த பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய மாஸு அப்புறம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, ஜி ரெண்டு சேர்ந்து ஆக்ட் ஆகிறது அது எம்ஜின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே என்னவாக இருக்க போகுது, வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் தான் இருக்க போகுது. அதனால தான் அது வெர்டிக்கல் மோஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு. hence the vertical component of the velocity will be subject to the retraction g. அந்த வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் வெலாசிட்டி என்ன இருக்கும், அது டயகனல் ஷேப்பில் அந்த லைன் இருக்கும். அதே போக போக என்ன ஆகிடுது, அந்த ட்ரஜெக்டரி பாருங்கள் அப்படியே பெண்ட் ஆகுதுங்களா. இதுக்கு என்ன காரணம், அந்த கிராவிட்டி தான் காரணம். அதான் அந்த வெலாசிட்டியை ரிட்ராக்ஷன் பண்ணுதுன்றாங்க. ரிட்ராக்ஷன் பாருங்கள். Hence the vertical component of the velocity will be subject to the retardation.
these two main principle will help us to study the motion of projectile. புரிஞ்சதுங்களா? என்னென்ன சொல்லியிருக்காங்க? மெயின் பிரின்சிபல் ஆஃப் த ப்ரொஜெக்டல்னு சொல்கிறது என்னென்ன சொல்கிறாங்க? ஹாரிஜான்டல் ஷேப்லேயே நீங்கள் ஒரு பார்ட்டிகளை த்ரோ பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹரிஜான்டல்லே அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க. சப்போஸ் அதே இது நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டல் மாதிரி த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, அப்போ வந்து அந்த பார்ட்டிகளோட மாஸு அப்புறம் கிராவிட்டி இது ரெண்டும் சேர்ந்து அந்த வெயிட் என்ன செய்யும்? வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் புல் டவுன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் த சேம் டைம் அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்குமா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதை பொறுத்து? த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் தி வெலாசிட்டி வில் பி சப்ஜெக்ட் டு தி ரெட்ராக்ஷன் ஜி. கிராவிட்டியை பொறுத்து அந்த வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க. இதெல்லாம் மெயின் பிரின்சிபல் ஃபார் தட் பிரின்சிபல் மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டல்ஸோட மெயின் பிரின்சிபல், அந்த டூ பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் 6.4 பாருங்கள். டு ஷோ தட் த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டல் இன் வாக்கு. வாக்கு நத்திங் பட் அந்த ட்ராஜெக்டரி தான், அந்த ஷேப் தான் வாக்குன்றது. அது என்னவாக இருக்குது? இஸ் எ பேரபோலாவாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டல்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லெட் எ பார்ட்டிகல் பி ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஓ. ஓன்றது அந்த இனிஷியல் பொசிஷன்ஸ், அதிலிருந்து அந்த பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, வித் எ வெலாசிட்டி யூ. இந்த இருக்கு பாருங்க, இந்த வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் யூன்னு சொல்லியிருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டின்றது. வித் எ வெலாசிட்டி யூ அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா டு த ஹரிஜான்டல். ஹரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள் என்னது? ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இருக்குங்களா? ஓகே, டேக் ஓ அஸ் தி ஆரிஜின், the horizontal and upward vertical through O as axis of x and y respectively அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹரிஜான்டலோடு வரக்கூடிய அந்த ஆக்சிஸை எக்ஸனும், வெர்டிக்கலில் வரக்கூடிய அந்த ஆக்சிஸை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. The initial velocity u can be split into two components. இந்த இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இனிஷியல் வெலாசிட்டி u அது என்ன செய்யுதுன்னா, இந்த ஹரிஜான்டலோடையும் வெர்டிக்கலோடையும் சேர்த்து ரெண்டு காம்பனன்ட்ஸை கொடுக்குது. எப்படின்னு பாருங்கள். அந்த இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு. இப்போ வெலாசிட்டி இது யூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பார்ட்டிகள் பாருங்களேன், இந்த இடத்துல அட் த டைம் பின்ற பொசிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக அந்த வெலாசிட்டின்றப்போ இது இந்த ஷேப்ஸில் வரப்போகுது. அது சப்போஸ் அந்த பின்ற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து டச் ஆகி இப்படி வருதுன்னா இங்கே வரக்கூடிய ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா. இந்த ஹைபாட்டினிசஸ் என்னவாக இருக்குது? இப்போ யூவாக இருக்குது. அப்போ இந்த ஹரிஜான்டல் ஷேப்ஸ், இந்த ஷேப்ஸில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? யூ காஸ் ஆல்ஃபான்னு வரும். ஓகே, அப்போ வெர்டிக்கலில் இந்த சைடில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? யூ சைன் ஆல்ஃபான்னு வரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த வெலாசிட்டி ஹரிஜான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரெண்டு காம்பனன்ட்ஸை கொடுக்கும். ஒன்று யூ காஸ் ஆல்ஃபா, ஒன்று யூ சைன் ஆல்ஃபா. பாருங்கள், the initial velocity u can split into two components which are u cos alpha in the horizontal directions. இந்த horizontal directionsல வரக்கூடிய அந்த velocity என்ன கொடுக்குது? u cos alpha. ஓகே, அது ஹரிஜான்டலில். அண்ட் u sin alpha in the vertical directions. இந்த டைரெக்ஷன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? இதே டைரெக்ஷன்ஸ் வந்து பேரலாக இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கனால நம்ம ஒய்யிலே சொல்லிடலாம். அங்கே வரது என்னது? u sin alpha. ஓகே, the horizontal components u cos alpha is constant. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஹரிஜான்டல் ஷேப்ஸில் உங்களுக்கு கிராவிட்டினால எந்த ஒரு ஆக்சிலரேஷன் இருக்க போகிறது இல்லை யூ. அதனால் அது அந்த ஹரிஜான்டலில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் u cos alpha is கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. the horizontal component u cos alpha is constant throughout the motion as there is no horizontal acceleration. Okay, the vertical component u sin alpha is subject to an acceleration g. ஆல்ரெடி சொன்னது தான். வெர்டிக்கல் ஷேப்ஸ்ன்றப்போ அந்த ப்ரொஜெக்டர்ஸில் என்ன வரைக்கும் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் அந்த
கிராவிட்டி வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதனால் அதை தான் இந்த வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுதுல அந்த கிராவிட்டியை தான் இந்த இடத்துல ஆக்சலரேஷன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வெர்டிக்கலில் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் யூ சைன் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அதுன்னு இருக்கும் யூ சைன் ஆல்ஃபான்றது அப்வர்ட்ஸில் இருக்கும், அந்த கிராவிட்டின்றது டவுன்வர்ட்ஸில் வரும். அப்போ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்கள். Let P of x comma y be the position of the particle at time t seconds. என்ன சொல்கிறாங்க? P of x comma y be the position of the particle at t secondsல இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரையும் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆக தான் போகுது. at the time t, ஓகேங்களா, இன் செகண்ட்ஸில் மெஷர் பண்ணும்போது அப்போ அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குன்னா இந்த பொசிஷன்ஸில் இருக்குது. அதாவது அந்த இடத்துல பின்னு சொல்லியிருப்பாங்க, பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். ஓகே, ஆஃப்டர் த ப்ரொஜெக்ஷன் தென் இதில் ஸ்மால் எக்ஸ்ன்றது இந்த இங்கே ஸ்மால் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா, ஸ்மால் எக்ஸ் ஹாரிஜான்டல் டிஸ்டன்ஸ் டிஸ்கிரைப்டு இன் டி செகண்ட்ஸ். அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஆல்ரெடி நமக்கு வெலாசிட்டி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் என்னது யூ காஸ் ஆல்ஃபா. இன் டி செகண்ட்ஸில் சொல்கிறனால யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? ஹாரிஜான்டல் ஸ்பேஸில் என்ன ஃபோர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்போம், யூ காஸ் ஆல்ஃபா. அட் த டைம் டீன்றனால இன்ட்டு டி போட்டிருக்காங்க, அப்போ யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. இது ஹாரிஜான்டலில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸு, அதுதான் ஹாரிஜான்டல் டிஸ்டன்ஸ் டெஸ்கிரைப்டு இன் டி செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒய்யில் பாருங்கள். ஒய் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் டெஸ்கிரைப்டு இன் டி செகண்ட்ஸ். ஆல்ரெடி வெர்டிக்கலில் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? யூ சைன் ஆல்ஃபான்றது. இன் டைம்ஸ் டீன்றனால யூ சைன் ஆல்ஃபா டீன்னு சொல்லுவீங்க. ஓகே, அட் த சேம் டைம் இந்த ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட்ஸில் அந்த கிராவிட்டியும் அந்த பார்ட்டிகளோட வெயிட்டும் புல் டவுன் பண்ணோம்ல, அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் போகிறனால சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ -1/2 g t. ஓகேங்களா? இன் டி செகண்ட்ஸ்னால அனதர் டீயெல்லாம் மெஷர் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் டி ஸ்கொயர்னு வந்திருக்கும் அந்த இடத்துல. 1/2 g இன்ட்டு டி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஹாரிஜான்டல் டிஸ்டன்ஸ் டெஸ்கிரைப்டு இன் டி செகண்ட்ஸ்ன்றது யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் டெஸ்கிரைப்டு இன் டி செகண்ட்ஸ்ன்றப்போ யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி -1/2 இன்ட்டு ஜிடி ஸ்கொயர்ன்றது. அந்த ஆக்சிலரேஷன்றது நத்திங் பட் அந்த இடத்துல 1 - 1/2 ஜிடி அட் டி செகண்ட்ஸ்ன்றால டி ஸ்கொயர்னு வந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ரைட். இப்போ புரிஞ்சதுங்களா? அப்போ ஹாரிஜான்டலில் வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னது? யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னது? யூ சைன் ஆல்ஃபா டி -1/2 ஜிடி ஸ்கொயர். இது இந்த ஃபார்முலா த்ரூட்டாக இந்த சாப்டர் ஃபுல்லாக வரும், அதனால் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் என்னது? ஹாரிஜான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிடலாம். XY காம்பனண்ட்னு கூட எடுத்துக்கோங்க. 1 and 2 கேன் பி டேக்கன் as தி பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இது x ஈக்குவல் டு இது y ஈக்குவல் டு, அதுதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி ட்ரெஜெக்டரி. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெஜெக்டரின்றது XY ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ அந்த ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன்ஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்? இந்த XYலேருந்து தான் ஃபார்ம் ஆகும். இந்த XYன்றதுக்கு இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்க? பேராமெட்ரிக் ஃபார்மேட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன் டைம் ஃபார்மேட்டில். அதனால தான் பேராமெட்ரிக் ஃபார்மேட். ஓகே, டு ஈக்குவேஷன் டு தி ஈக்குவேஷன் டு தி பாத் இஸ் காட் பை எலிமினேட்டிங் டி பிட்வீன் தம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, 1 and 2 யூஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து டீயை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு பேர் தான் எனது நத்திங் பட் பாத் வந்து ட்ரெஜெக்டரின்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அதை பார்த்து தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸில் ட்ரெஜெக்டரி தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி அதுலேருந்து அந்த பேராமீட்டர் டீயை நெக்லெக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ட்ரெஜெக்டரி கிடச்சிடும். ஃப்ரம் ஒன்னில் என்ன சொல்லியிருப்பீங்க? x is equal to u cos alpha into t. அப்போ இதுலேருந்து டீயை கால்குலேட் பண்ண x/u cos alpha. ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா, அந்த y is equal to என்ன வந்துச்சு? u sin alpha into t -1/2
ஜிடி ஸ்கொயர்னு இருந்ததில் இப்போ டீக்கு பதில் என்ன சரிங்க, இங்கே உள்ள டீக்கு பதில் இந்த எக்ஸ் பை யூ காஸ் ஆல்ஃபாவை ஒயில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ண என்ன இருக்கும் பாருங்கள், y is equal to u sin alpha, அந்த டீக்கு பதில் எக்ஸ் பை யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு எக்ஸ் பை யூ காஸ் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒய் அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. உங்கள் ரைட் சைடில் சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா டான் ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ யூ கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டான் ஆல்ஃபா மைனஸ் 1/2 ஜி போட்டாச்சு. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுருக்காங்க. மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 3 பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை த்ரூ அவுட்டாக லெஃப்ட் ரைட் ஹேண்டு ரெண்டு சைடும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் gx ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் த்ரூ அவுட்டாக மைனஸ் 1/gயால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, சொன்னது புரிஞ்சுங்களா? மைனஸ் 1/gயால் த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, அப்புறம் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிடும். எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம்? மைனஸ் 1/gயால் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில், அப்போ ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணால் இதை ஃபஸ்ட்டு டேர்மாக வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த செகண்ட் டேர்மில் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இன்ட்டு எக்ஸ். ஓகே, இதோட லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இன்ட்டு ஒய்ன்னு வந்துடும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், இது மட்டும் பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2bx அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2bxன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் பி ஸ்கொயரை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுறேன். இப்போ இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள், எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அதை அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. ரைட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் பி ஸ்கொயர், அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த டேர்மு பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2bxன்னு இருக்குது. அதோடு சேர்த்து நான் ஒரு ப்ளஸ் பி ஸ்கொயரையும் மைனஸ் பி ஸ்கொயரையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க, எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, இதை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிடுங்க. ரைட் சைடு மூவ் பண்ணுமா மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அப்போ அது என்ன இருக்கும்? ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மாறும். அப்போ பி டேர்ம் என்னது? ஆக்சுவலாக ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது? u⁴ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். இது லெஃப்ட் சைட்ஸில் இருந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம கன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ரைட் சைடில் இந்த டேர்மை அப்படியே கீப் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா எப்படி வந்துச்சுன்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஓகே, இப்போ இதோட ரைட் சைடில், இந்த ரைட் சைடில் என்ன செய்கிறாங்கன்னா மைனஸ் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜியை காமன் எடுத்துட்டா y மைனஸ் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2gன்னு கிடச்சிரும். ட்ரான்ஸ்ஃபர் த ஆரிஜின் டு த பாயிண்ட், நத்திங் பட் என்னது? 0,0ன்னு மாற்றுங்க. அப்போ லெஃப்ட் சைடும் 0 வரணும், ரைட் சைடும் 0 வரணும். ஓகே, அதாவது ஆரிஜினில் இந்த பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதா அப்போ x = y = 0வாக வரணும். அப்போ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நத்திங் பட் இந்த டேர்ம்ஸ்க்கு என்ன செய்றீங்க? எக்ஸ்ன்னு எடுத்துருங்க, இந்த டேர்மு ஒய்ன்னு எடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸு லெஃப்ட் சைடில் 0, ஒய் மைனஸ் ஒய் ரைட் சைடில் 0. அப்போ 0 = 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது, ஒய் ஈக்குவல் டு இது. அதனால தான் இங்கே எக்ஸ் கம்மா ஒய்ன்றதை ஆரிஜினை இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் கம்மா ஒய் இந்த பாயிண்ட் தான் இருக்க போது, ஆரிஜின் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இருக்கான்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் அப்படி எழுதியிருக்காங்களா? இந்த பாயிண்ட் அப்படி எழுதியிருக்காங்களா? இந்த இடத்துல பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. The transfer origin to the point u square sin alpha cos alpha divided by g, u square sin square alpha divided by 2g. ஓகே, இப்போ இந்த above equations இருக்குது பாருங்கள். இந்த above equationsல லெஃப்ட் சைடில் அதை மொத்தமாக கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ரைட் சைடு இருக்குல்ல அதில் இந்த டேர்ம்ஸை மட்டும் கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. இந்த டேர்ம்ஸை மட்டும் கேபிட்டல்
ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் மொத்தமாக கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது கேபிட்டல் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால இந்த டேர்மை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இன்ட்டு கேபிட்டல் ஒய். இது நத்திங் பட் என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கேபிட்டல் ஒய். இது பார்க்க எப்படி இருக்குது, பேராபோலா ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா. இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட்ஸுன்றது தான் லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லியிருப்பாங்க. கீழே பாருங்கள், ஈக்குவேஷன் 4 இஸ் கிளியர்லி தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பேராபோலா. இது எப்படி இருக்குது பார்க்க, பேராபோலாவாக இருக்காங்களா, அந்த பேராபோலா தான் உங்களுக்கு ட்ராஜெக்டரியாக வரப்போகுது. ஓகே, அதில் வரக்கூடிய இந்த டேர்ம்ஸ், இந்த 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது லேட்டஸ் ரெக்டம்ன்றது. லேட்டஸ் ரெக்டம்ன்றது என்னென்னா, லேட்டஸ் ரெக்டம் இஸ் நத்திங் பட் அந்த பேராபோலாவில் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் லேட்டஸ் ரெக்டம்ன்றது. அதுதான் இதுதான் என்னது லேட்டஸ் ரெக்டம்ன்றது. ஓகே ரைட். பாருங்கள், லேட்டஸ் ரெக்டம்ன்றது என்னது 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஓகே ரைட். இப்போ இந்த பேராபோலாவோட axis is vertical and downwards and whose vertex is the point. அந்த பாயிண்ட்ஸ் தான் என்னது, இந்த காம்பனண்ட் நம்ம கண்டுபிடிச்சிரோம்ல ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர்ஜின்றதுக்கு, அதுதான் அந்த காம்பனண்ட்ஸ். whose axis is vertical and downwards and whose vertex is the point. nothing but அந்த பேராபோலாவோட ஷேப்ஸ் எப்படி இருக்குது, வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் இந்த ஷேப்பில் இருக்குங்களா, இந்த ஷேப்புக்கு பேர் தான் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். அதில் வரக்கூடிய அந்த வெர்டெக்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறதா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லுவீங்களா, அதை ஜென்ரலாக சொல்கிறதா வந்து எப்படி சொல்லலாம், யூ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g. அதுதான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதை தான் இங்கே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதே தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஜென்ரல் ஆர்டினேட் பாயிண்ட்டு. ஓகே, ஆல்ஃபாக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி அபோவ் பேராபோலா இஸ் ஆல்ரெடி இதான லேட்டஸ்ட் ரெக்டம்ன்றது. அது என்ன இருக்குது, 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. இதில் 2/g எடுத்துகிட்டு u காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. ஓகே ரைட். இந்த u காஸ் ஆல்ஃபான்றது என்னது, அந்த ப்ரொஜெக்டைல்ஸில் ஹரிஜான்டலாக வரக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டியை பொறுத்து வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் அந்த ஹரிஜான்டல் காம்பனன்ட்ஸ் யூ காஸ் ஆல்ஃபான்றது. அப்போ வெர்டிக்கலுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. எங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் பேராபோலாவில் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு வேலை இல்லை, ஹரிஜான்டல் காம்பனண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ அது என்னவா இருக்குது, யூ காஸ் ஆல்ஃபான்றது ஹரிஜான்டல் காம்பனண்ட்டு, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபார்முலாவில் பாருங்கள். நம்ம எப்படி 2/g இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அதில் இருப்பாங்க 2/g இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் ஹரிஜான்டல் velocity, square of horizontal velocity. அது nothing but horizontal component is nothing but with respect to velocity ன்றனால அது horizontal velocity ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ the lattice rectum the size of parabola, அந்த நான் சொன்னேன்ல இந்த பேராபோலாவில் வரக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் அது lattice rectumன்றது. அதுதான் சைஸ் ஆஃப் பேராபோலா. is independent of the initial velocity and depends only on the horizontal velocity. அது வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணாது, அது என்ன செய்யும், ஹரிஜான்டல் வெலாசிட்டி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். எது, அந்த லேட்டஸ்ட் ரெக்டம்ன்றது. ஓகேங்களா, அவ்வளோதான்.